அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பதட்டமான டாபிக், இன்டர்வியூ. எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, இன்டர்வியூஸ்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படின்னா. பட் ரியலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூட ஒரு கஷ்டமான இன்டர்வியூ என்ன அப்படின்னா, ஆன்லைன் இன்டர்வியூ. எதுக்காக அப்படின்னா, ஆன்லைன் இன்டர்வியூவில் நம்ம என்ன சொல்ல வரோன்றது அவங்களுக்கு எப்படி போய் சேரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமாக ஆன்லைன் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் ஆன்லைன் இன்டர்வியூ பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது முதல்ல வந்து பிக் நோ அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் இன்டர்வியூ தவிர்த்துக்குங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது அது எப்படி போய் சேருதுன்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் இன்டர்வியூ தவிர்த்துக்குங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அன்றைக்கி ஷெட்யூல் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் ஆன்லைன் இன்டர்வியூக்கு ஒத்துக்குங்க. ஜஸ்ட் 10 minutes தானே, இந்த கேப்பில் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 3 கேண்டிடேட்ஸை வந்து சாம்பிளாக எடுத்துகிட்டு நான் அதில் அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அந்த இன்டர்வியூவோட எண்ட்லேயே வந்து உங்ககிட்ட சொல்லிடுவேன், சரிங்களா? பட் அந்த நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக 3 கொஸ்டின், எல்லா இடத்துலையும் கேட்குற கொஸ்டின், ஒரு மித்து மாதிரி இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து ஆஃப்டர் கான்டாக்டிங் ஹெச்ஆர் தான், சரிங்களா? ஸோ முதல் விஷயம், இன்டர்வியூக்கு போகும்போது ஷேவ் பண்ணிட்டு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது வந்து எனக்கே ஒரு கேள்வியாக இருந்தது. அதாவது உங்களோட ஷேவிங்க்கும் உங்களோட டேலண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இல்லை உங்களோட பியர்டுக்கும் உங்களோட டேலண்ட்டும் பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாகவே வச்சேன். இது பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்ஆர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேவ் பண்ணிட்டு தான் போகணும், ஆர் எல்ஸ் ஃப்ரெஞ்ச் பியர்ட் இஸ் அலவுட், பிகாஸ் இட் இஸ் கமிங் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ப்ரொஃபஷன் ஆர் ப்ரொஃபஷனலான பியர்டு கேட்டகரியில வருது. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் ஷேவ் பண்ணிட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா, வி ஆர் ஷோயிங் தெம் தட் வி ஆர் ரெடி டு அட்டன் தி இன்டர்வியூ. அதாவது மெனக்கெட்டு நம்ம ஷேவ் பண்ணிட்டு, ஓகே உங்க கம்பெனில செலக்ட் ஆகிறதுக்காக நான் வரேன், அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறோம். சப்போஸ் பண்ணல அப்படின்னா, இவங்க கம்பெனிக்கெல்லாம் நம்ம ஷேவ் பண்ணிட்டு போகணுமான்னு இட் கம்ஸ் இன் தி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களை க்ரூம் பண்ணிக்கிறது, எஸ்பெஷலி பியர்டு இல்லாமல் ஷேவ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹெச்ஆர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேவ் பண்ணிட்டு போங்க. ஷேவிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ஒரு எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், வாட் இஸ் தி சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன சொல்லலாம், ஆஸ் பர் கம்பெனி நாம் சொல்லலாமா, இல்லை உண்மையாலுமே நம்ம மனசுல இருக்க சேலரி டீடைல் என்ன அப்படின்னு சொல்லலாமான்ற டவுட் இருக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஐ வென்ட் டு தி கம்பெனி, தே ஆஸ்க்ட் மீ வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். ஐ செட் தட் அக்கார்டிங் டு தி கம்பெனி நார்ம்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ வென் சேயிங் அக்கார்டிங் டு தி கம்பெனி நார்ம்ஸ், உடனே ஹெச்ஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ 2000 rupees கொடுத்தா போதுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஜட்ஜ் தி இன்டர்வியூவர். அதாவது அவங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்க வந்துட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். சப்போஸ் ரொம்ப வெறப்பா இருந்தா அப்படின்னா there is no go, you have to say it is according to the company norms. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா எல்லாருக்கும் ஒரு மித்து மாதிரியே இருந்தது. மூணாவது ஒரு கொஸ்டின், இன்டர்வியூக்கு எப்போ போகணும், கரெக்டான டைம் போகணுமா, ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ என்னோட சஜஷன் பர்சனலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 minutes அப்படி முன்னாடியே இன்டர்வியூவில் இருக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக நான் நினைக்கிறேன். வை, பிகாஸ் சில பேர் வந்து கரெக்டாக போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வி நோ தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் சான்சஸ் ஃபார் டிராஃபிக் எக்ஸெட்ரா. ஸோ கரெக்டாக போகணும் அப்படின்னு போக தேவையில்லை. ஸோ ஒரு half an hour இல்லை ஒரு 20 minutes முன்னாடி போயிட்டா இட்ஸ் பெட்டர். வை, பிகாஸ் ரொம்ப அர்லியாக போய் உட்காந்தாலும் வி கெட் டயர்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஆன்லைன் இன்டர்வியூ ஆல்சோ உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி தராங்க அப்படின்னா, அதில் அந்த லாகின் ஐடிக்குள்ள லாகின் பண்றதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி ரெடியா நீங்க இருந்தீங்கனாலே போதும். ஸோ தீஸ் ஆர் தி மோஸ்ட் ரிப்பீட்டட் 3 questions. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த இன்டர்வியூ போகலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு பாத்தீங்களா, கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், வெப்எக்ஸ், இது எல்லாமே காமன் தாங்க. ஒரு யூசர் ஐடி உங்களுக்கு தருவாங்க, நீங்க ஜாயின் பண்ணி உள்ள போறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. உள்ள போயிட்டு எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். So hi Silambarsan, how are you? Yes sir, I am fine sir. How are you sir? Yeah, I'm good. So we have scheduled your interview today, I suppose. So sir, you are ready for your interview? Yes sir. Sure sir. Yeah, fine. So, oh God.
So what happened, Silambaran? What happened? Sir, sorry, sir. Some network issues. Okay. So you have applied for the post of a production manager, I suppose. So what experience do you have in that field? Sir, can I talk in Tamil? Yes, you can. Hello. Yeah. சார் சார் நான் வந்து பிஃபார்ம் படிச்சிருக்கேன். ஓகே. நான் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா வந்து பயோகான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சோ அங்க என்னால வந்து கம்பெனில வந்து ஸ்கில்ல என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஓகே. சோ அதனால இந்த கம்பெனி ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்ளை பண்ணிருக்கேன். Fine. Simbu, your I suppose your time of joining for this interview was 9 a.m. but you joined by 9:10. Why is it you are so busy? Some network issues, sir. I don't know. Okay, fine. Okay. So, Silambaran, we will contact you by phone, I suppose. We will contact you. We'll let you know what is the status. So, this is just a preliminary interview to know how well you are prepared. Okay? So, fine. Okay, you can carry on. Have a good day. Fine. Thank you, sir. Yeah, Okay, thanks. sir. Yeah. So, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன தப்புன்னு சொல்கிறத விட, ஸோ கேண்டிடேட் வந்து கேஷுவலாக இருந்தார். நம்பர் 1. கேஷுவல்ன்றதை விட பேக்ரவுண்டில் வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்தது. இன்னொன்று, என்னையே பார்க்க கிடையாது, இன்டர்வியூவரை பார்க்க கிடையாது, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இன்டர்வியூவரை பார்க்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் கேஷுவல் அவுட்லுக்கில் இருந்தார். மேபி பட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, தமிழ் பேசட்டுமான்னு கேட்டார். பட் தமிழ்லையுமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசின மாதிரி தெரியல. ஸோ இந்த சின்ன 3 தப்பை வந்துட்டு எந்த இன்டர்வியூலையும் ரிப்பீட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸே, ஐ மீன் உங்களோட அவுட்லுக் வந்து ஒரு தப்பான விதத்தில் காட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ப்ராப்பராக பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே போதும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம். ஸோ ஹாய் சாய் சரண், ஹவ் ஆர் யூ? Kindly check your audio. It is, I'm not able to hear you. Sorry, sir, I have my mic off. Okay, not an issue. So, yeah, how are you? I'm fine, sir. How are you? Yeah, I'm great. Okay, so we'll jump straight into the interview. You applied for the job of a design engineer, I suppose. Yeah. Right. So you told that you have expertise of almost 3 years. Was what you have mentioned, I suppose. So exactly what do you do? What softwares do you know? We are specialized in drafting. What we do is we design models as per the requirement of customers, and we provide drawings for them. We majorly use SolidWorks until next sometime, and sometimes as per the requirement of customer we use that. Okay. So do you know Creo? It is widely used software nowadays. I'm not familiar with that software, but I can assure you that if I get certain time, I'll be able to do good with that software. Fine. So what is your CTC and what is your expectation? Right now I'm getting 2.53 lakhs per annum. I would like to get at least 4 lakhs per annum. Okay, fine. So this interview we have scheduled just to have a convo with you. So to check the basics, nothing else. So we'll get back to you. I'll schedule a face-to-face interview also very soon. So you mail me your resume to the ID which we have given. Okay? We'll get back to you very soon. Okay? Yeah. Have a good day. Bye. Yeah. Thank you, sir. You too. Have a good day. Yeah. ஸோ இப்போ நீங்கள் இந்த கேண்டிடேட்டை பார்த்துருப்பீங்க. மெயின் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப கேமரா வில்லோ க்ளோஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க கிடையாதுங்க. ப்ராப்பராக பின்னாடி வச்சுருந்தாரு. பேக்ரவுண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக பேசினார். முக்கியமான விஷயம், சத்தம் ஜாஸ்தியாக பின்னாடி இது, ஐ கான்டாக்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் மிஸ் பண்ணல. ஸோ ஐ கான்டாக்ட் ரொம்ப மெயின். இப்போ நான் இன்டர்வியூரை தான் பார்த்து பேசி ஆகணும். நான் இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா தெர் இஸ் எ ஹியூஜ் மிஸ்டேக்ஸ். அதை விட ஃபார்மலில் ட்ரெஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 5 சின்ன விஷயம்தான் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ ஷேவ் பண்ணியிருந்தார், ஃபார்மலாக இருந்தார். ஸோ ப்ராப்பராக பதில் சொன்னார். ஸோ ரெஸ்பான்ஸ் வாஸ் ஆல்சோ குட்.
ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை தி இன்டர்வியூவர் வில் லைக் அ பிட் மோர். தி சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் இஸ் ஆல்சோ ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது கேண்டிடேட். ஸோ அடுத்த கேண்டிடேட்டை பார்ப்போம். So hi Praveen, how are you? Hi sir, I'm fine sir. What about you? Yeah, I am good. First of all, good morning. Good morning sir. Yeah, as usual, I require a short intro about you. Sure sir. First of all, I would like to thank you for giving me this wonderful opportunity sir. Thanks for believing in me. My name is Praveen. I come from Hosur. Currently, I am pursuing my chartered accountancy course. And other than this, I am doing my distance education in BCom in Madras University. Okay, fine. And you have applied for articleship, I suppose. Yes sir. So, what subjects do you have more interests? As a chartered accountant, I should be well versed in all the subjects sir. But personally, my special interest is financial management. Okay, great. So, do you expect any stipend to be given or what? Yeah, definitely sir. What if, as it is the pandemic period, what if our company doesn't doesn't have the capability to give to you? I'll make sure that the company is capable of giving the stipend sir. I will work towards it and I will achieve it sir. And what are your strengths and your weaknesses, Mr. Praveen? My strength is teamwork sir. Okay. I really believe in my teamwork. Weakness, I don't think. Not showing my weakness is my weakness sir. Okay, great. That was a good answer. So, 5 years from now, where do you look you? Or what is your aim or goal in life exactly from 5 years from now? Maybe your competitor. Maybe my competitor. Yeah, definitely. Okay. So, do you have any plans of starting a company? Currently, I don't have any such plans sir. Yeah, okay, fine. But you had said that you want to become my competitor. Yeah sir. So, okay. And so, you kindly send me your resume Yeah, sure sir. to the mail ID what is given. Definitely sir. And we'll contact you very soon. Yeah? So, fine. Thank you. Have a great day, Praveen. Thank you sir. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி நான் கொஞ்சம் தப்பாக பண்ணிருக்கலாம். தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பட் என்ன கரெக்டாக பண்ண நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கேமரா பார்த்து பேசுங்க, வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. நீங்கள் கேமரா பார்த்து பேசும்போது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகியும் தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூன்றது ரொம்ப பயப்படக்கூடாது. ஆக்சுவலி ரொம்ப பயந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பயப்படாமல் தைரியமாக பேசுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் முக்கியம் அப்படிலாம் நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் எதில் இன்கேஸ் நீங்கள் தமிழில் கூட நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியுது, அந்த கான்செப்ட் இன்னும் தலையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, நீங்கள் அதுலேயும் பண்ணலாம் தைரியமாக. நீங்கள் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தப்பு இல்லை அதில். அதனால் உங்கள் வேலை ஒன்றும் போயிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கிலீஷில் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், உங்கள் நாலேஜ் கிடையாது. ஸோ வேறு ஏதாவது தப்பு நான் பண்ணியிருந்தா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறோம்.